பண்ணுவா. ஆண்டவர் வந்து அந்த சரீரத்த எப்படி பலப்படுத்த போறாரு ஆண்டவரு? ஆண்டவர் அந்த ரத்தத்தலாம் திரும்ப நி சி அ நின்று போன ரத்த ஓட்டம்லாம் திரும்ப எப்படி வரும்னு சொல்லி சாராள் கணக்கு போடல. பைபிள்ல அப்படி ரெக்கார்டா இல்ல. அவங்க கணக்கு போட்டாங்க எப்படின்னு. நீங்களும் நானும் நம்ம கணக்கு போடுறதுனாலேயே எல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். கணக்கு போட வேண்டாம். ஆமென். நெஞ்சில பார்த்து கை வச்சு சொல்லுங்க. மனசே நீ கணக்கு போடாத. கர்த்தர் உனக்கு சொன்னத நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென்னு சொல்லி கண்ண மட்டும் மூடிக்க. ஆமென். ஹல்லேலூயா. எதனால நம்ம ஃபெயிலியர் ஆகுறோம்னா, கணக்கு போடுறோம். இது எப்படி ஆகும்? அப்படி அப்படியே கணக்கு போட்டு சோர்ந்து போயிடுறோம். ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுறோம்? நடக்குமோ, நடக்காமோன்ற ஒரு அவிசுவாசத்தில போயிர்றோம். நல்லா கவனிங்க. விசுவாசித்தால் மாத்திரம் தான் பிழைப்போம். விசுவாசித்தல் மாத்திரம் தான் பிழைப்பார்கள். விசுவாசியாதிருந்தால் நாம் கெட்டுப் போயிருப்போம்ன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். அப்போ விசுவாசியாமல் போகறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சில பேரு கானான் தேசத்தில சுதந்தரிக்காம போன காரணம், அவங்க விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் வசனம் பிரயோஜனப்படவில்லை. வாக்குத்தத்தம் பிரயோஜனமாகவில்லை. சிலர் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பிரயோஜனமே படாம இருக்கு. வாக்குத்தத்தம்னா என்னன்னே தெரியாம இருக்கு. ஏன் காரணம் என்ன? அத குறித்த வெளிப்பாடு கிடையாது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்ன்ற ஒரு பிக்சரைஸும் இல்ல. நம்முடைய மனசு உலகத்தையும், சூழ்நிலையும் எல்லா இந்த சமுதாயத்தையும் பார்த்து, அப்படியே நம்முடைய மனசு அது என்ன சொல்லுதோ, அதபடியே நம்ம என்ன பண்ணிர்றோம்? ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மைண்ட சேஞ்ச் பண்ண சொல்றாரு. மனச மாத்துங்க. ஹல்லேலூயா. உங்க மனச மாத்துங்க. ஆமென். சிந்திக்கிறத மாத்துங்க. நீங்க சிந்திக்கிறது வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறக்கு மாரி இல்ல. வாக்குத்தத்தத்தை இழந்து போற மாரி. சுதந்தரிக்காம போறதுக்கு யோசனையா இருக்குது. ஏன் இந்த எச்சரிப்ப சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அநேகர் கொண்டு வந்தாராம். விசுவாசியாதவர்களை அழித்தார்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைங்க எகிப்தியர பார்க்கல. ஆனா கானானுக்குள்ளயும் போகல. வனாந்தரத்திலே பாம்புகளாலே அழிக்கப்பட்டார்கள்ன்னு சொல்லப்படுது. அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே அழிந்து போய் வாக்குத்தத்தம் நிறைவேறாம போறதுக்கு சான்சஸ் நம்ம கொடுக்க முடியும். தேவனுடைய வாக்குத்தத்தம் ஃபெயிலியர் ஆச்சா? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேற்றினார்ல, யோசுவா நாட்கள்ல. யோசுவாவெல்லாம் பொறுமையா அவன் விசுவாசமா 12 அ போயிட்டு வந்து 40 நாள்ல 12 பேர் அனுப்புனார்ல. அந்த பாலும் தேனும் ஒரு தேசத்த போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னோனே, 12 வேவுகாரர்ல போயிட்டு வாங்க. போய் பார்த்துட்டு வந்தோனே 10 பேர் என்ன சொல்லுவான்? வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம். அவங்க பெரிய ராட்சசர் போல இருக்கிறாங்கன்னு சொல்லி நெகட்டிவா பேசுவான். ஆனா 2 பேர் என்ன சொல்லுவாங்க? காலேப் யோசுவாவும், நம்ம போயிட்டு வந்து எளிதா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தத்த குறித்து பேசுவாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, இவங்க இந்த 10 பேரையும் கர்த்தர் நம்மள சுத்தி பண்ணாரு இல்லையா? 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள சுத்த விட்டாரு. இவனும் சுத்த ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா